தியாகு, உமாவோட அலட்சியத்தை நீ தாங்கிக்கிறத தவிர வேறு வழியே இல்லப்பா. ரங்கராஜன் சொல்ற மாதிரி கொஞ்ச நாள் எஸ்டேட்ல போயிரு. இல்லப்பா, அவ என்ன வெறுத்தாலும் அலட்சியப்படுத்தினாலும் அவளை பிரிஞ்சு என்னால வாழ முடியாது. அவளுக்கு தெரியாம இந்த ஊர்ல இருந்துகிட்டு அடிக்கடி அவளை பார்த்துக்கிட்டு இருந்தா தான் உயிரோடவே இருக்க முடியுப்பா. நீ சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. ஆனா எச்சரிக்கையாயிரு. உமா வாழ்க்கையோட எந்த கோணத்தையும் சந்திக்காத ஒரு இளந்தளிர். அவ மனசு பாதிக்கப்படுற வகையில. இல்லப்பா, நான் அப்படி நடந்துக்க மாட்டேன். தியாகு இப்படி செஞ்சுட்டானேன்னு கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருந்திருக்கும். நான் ஒரு கொலைகாரனாவே நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. இருந்தாலும் ஆயிட்டேன். நான் ஜெயில இருக்கும்போது நீங்க வந்து என்ன பார்க்கவே இல்லை. ஏன்பா என்ன வந்து பார்க்கறேன்னு நான் உங்களை கேட்கல. இருந்தாலும் என்ன பார்த்து அட பாவி, உன்னை இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சு ஆளாக்குனே, இந்த நிலைமைக்கு ஆளான்னு என்ன 4 வார்த்தை கேட்டுறதுன்னா எனக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும். அப்பதான் கேட்கல. இப்பவாவது என்னடா நடந்ததுன்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டேங்கிறீங்களே. நீ விளக்கம் கொடுத்தா தான் நான் புரிஞ்சுக்குவேன். நீ நினைச்சா என்னையும் எல்லாரையும் போல ஒரு சாதாரண மனுஷனாத்தான் இட போட்டிருக்கேன்னு அர்த்தம். அப்பா, அந்த பீரோவில் 1972ஆம் வருஷத்து டைரி இருக்கு. அதை எடுத்துட்டு வா. ஜூலை 25 என்ன எழுதியிருக்கேன்னு பாரு. இன்று மாலை சுமார் 3:30 மணிக்கு என் மகன் தியாகராஜன் தன் மனைவியை அடித்து கொலை செய்தான் என்று செய்தி வந்தது. அப்பா மகன் என்ற உறவை மறந்துவிட்டு ஒரு சுயசிந்தனையாளன் என்ற முறையில் என்ன நடந்திருக்கும் என்பதை நான் சிந்திக்க ஆரம்பித்தேன். கொலைக்கு ஒரு சாதாரண குடும்ப சண்டை காரணமாக இருக்கவே முடியாது. கல்பனா மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட பெண், வேகமான சிந்தனைவாதி, எல்லாவற்றிலுமே ஒரு மாற்றத்தை விரும்பும் தாகம் கொண்டவள். Altogether she is a fast one. இப்படி செய்யக்கூடாது என்று சொன்னால் ஏன் இப்படி செய்து பார்த்தால் என்ன என்று நினைக்கக்கூடியவள். எந்த ஒரு அனுபவத்திலும் திருப்தி அடையாமல் மேலும் மேலும் புது புது அனுபவங்களை அனுபவிக்க துடிக்கும் கலை உள்ளம் கொண்டவள். வெளிநாடு சென்ற கணவன் திட்டமிட்டபடிதான் திரும்புவான், இடைக்காலத்தில் திரும்ப மாட்டான் என்ற தைரியத்தில் தன் மனதிற்கு பிடித்த ஒரு நண்பனுடன் அவள் சல்லாபமாக இருந்த நேரத்தில் தியாகராஜன் திரும்பி இருக்க வேண்டும். அப்பா, வாழ்க்கையில் மிக சாதாரண எல்லைக்கோட்டை கூட தாண்டி அறியாத தியாகுவுக்கு அந்த காட்சி வெறியூட்டி இருக்க வேண்டும். என்ன ஏது என்ன நடக்கிறது என்பதை மூளை புரிந்து கொள்ளும் முன் அவனுடைய சுத்தமான ரத்தம் அந்த வெறியை அவனுக்கு ஊட்டி இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் சாகும் அளவு பலத்தோடு என் மகனால் ஒரு ஜீவனை கொல்லவே முடியாது. அப்பா, உங்களுக்கு எவ்வளவு தீர்க்க தரிசனம்பா. நடந்ததை நேர்ல பார்த்த மாதிரி அப்படியே எழுதி வச்சிருக்கீங்களே. அப்பா, நீங்க சொல்லுங்க, என் மனைவி செய்த தவற கோர்ட்ல சொல்லி நான் விடுதலையாயிருந்தா அது நியாயமா? இல்ல நம்ம குடும்பமானத்தை காப்பாத்துறதுக்காக பழியெல்லாம் என் தலைமையில சுமந்துகிட்டு நான் ஜெயிலுக்கு போனேனே, இது நியாயமா? எதுப்பா நியாயம்? சொல்லுங்கப்பா, சொல்லுங்க. நீ செய்ததுதான்பா நியாயம். உனக்கு ஏற்பட்ட பயங்கர அவமானத்தை பத்தி கூட கவலைப்படாம இந்த பரம்பரைக்கே பெரிய சேவை செய்திருக்க. புகழ் பெருமை எல்லாத்தையும் இழந்துட்டு இந்த குடும்பத்தோட மானத்தையே காப்பாத்தி இருக்கேன். You are great, my son. Great. அப்பா, அப்பா, இதுதான்ப்பா தெய்வத்தினுடைய தீர்ப்பு. இது போதும். என் மனசுல இருக்கிற பாரமெல்லாம் இறங்கி போச்சுப்பா. இனிமே நான் மனுஷனா தலை வந்து நடமாடுவேன்ப்பா. வர்றேன்ப்பா.